என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, ப்ரோ நீ என்ன ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்கு? கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவாரா? கடவுள் வந்து இது பண்ணுவாரா, அது பண்ணுவாரா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்களாம் என்ன பண்ணிட போறீங்க? உங்கள்ட்ட சப்ஸ்கிரைபரே 2000 தான் இருக்கு. நீங்களாம் எப்படி ஜெயிச்சிட போறீங்க? அவனோட யூடியூப்ல தான் வீடியோ போடுறீங்க, அவனோட இதில் தான் பண்ணுறீங்க. இலங்கையில் மக்கள் இறங்கி போராடினாங்க, அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் என்ன பிடிங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பிடுங்குறோம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னால் புரியும். இது இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான், புராண கதை தான். அதில் டேவிட்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ ஒரு அனிமி வந்திருக்கு, 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அனிமி சீரிஸில் ஒரு முக்கியமான போர்ஷனை பற்றி நான் கூட சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேவிட்ன்ற கேரக்டர் கலியத்துன்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருக்கான். அவன் மிகப்பெரிய மான்ஸ்டர் மாதிரி 9 அடியில் இருப்பான். அவன் கையில் ஈட்டிலாம் வச்சுட்டு பயங்கரமான ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஆளு. ஸோ அவன் அரக்கன் மாதிரி காட்டப்படுது. ஒரு சாதாரண சிறுவன், நம்மள மாதிரி ஒரு பையன் வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண சிறுவன், கையில் ஆயுதம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு குச்சியை வச்சுட்டு நிற்பான். நீ எல்லாம் உங்களெல்லாம் சண்டை போடுறாரா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் கூட சண்டை போடலை, நீ என்னோட கடவுள் கூட சண்டை போடுறேன், நான் கடவுளோட தூதனை வந்து இங்கே சண்டை போடுறேன், அதாவது கடவுள் சார்பாக நான் வந்திருக்கேன், நான் எந்த ஒரு ஆயுதமும் எடுத்துகிட்டு வரல, எதுவுமே இல்லை, கேடையும் இல்லை, எதுவுமே இல்லை, நான் கூட சண்டைக்கு வரேன்னு சொல்லும்போது அவன் சிரிச்சுக்கிட்டு தலையில் இருக்க ஹெல்மெட்டை கழட்டி ஆணவம், நான் பெரிய ஆள், எனக்கு பவர் இருக்குது, அமெரிக்கா பழைய போதில் அந்த மாதிரி, ஸோ நான் பெரிய ஆள், என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு முட்டாப்பை என்ன பண்ணுவான், மண்டையில் இருக்க ஹெல்மெட்டை கழட்டி போட்டோடனே கையில் இருக்க வாழெல்லாம் கீழே போட்டு இந்த வாழை தூக்கி கீழே அவன்கிட்ட விட்டுருவான். வா எடுத்து சண்டைக்கு வா, நான் வாழை இல்லாமல் சண்டை அந்த மாதிரி ஒரு திமிரில் பண்ணுவான். ஏன்னா அவன் சின்ன பையன், அவர் ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஆள். ஸோ இந்த ஆணவம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மலையவே சாய்க்கிறது எப்படி அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்கும். கையில் ஒரே ஒரு உண்டிகள் தான் வச்சிருப்பான். அல்ட்ரான் இருக்குல்ல, அவெஞ்சர்ஸில் அல்ட்ரான் சொல்லுவோம். கடவுள் ஒரு உண்டிகள் வச்சுட்டு உட்காந்துருக்காரு, கவனமாக கவனிங்க. கடவுள் மக்களை கவனிச்சுட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் ஒரு உண்டிகள்ல இருந்து எரிவார், அந்த கல் எரிஞ்சு மொத்தமாக அழிஞ்சிடும். டைனோசர் அழிஞ்சிச்சுல, ஸோ அந்த கேட்டகரி ஸ்டோரியாக அந்த அல்ட்ரான் சொல்லும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு உண்டிகள் வச்சுட்டு சின்ன பையன் நிற்பான். இந்த ஜெய்ஜாண்டிக்காக ஹெல்மெட்டை கட்டிட்டான்ல, ஒரே சுத்து ஒரே அடிதான், நெத்தி புட்டில் ஒரே கல் போய் அடிச்சு அந்த மலையே சாஞ்சிரும். கடவுளை என் மேலே ஏன் முன்னாடிக்கு மண்டி போட வைக்கிறேன்னு சொன்னா அவன் அடுத்த செகண்ட்லேயே மண்டி போட்டு செத்து போயிடுவான். அவங்க போர் வீரர்லாம் ஓடிடுவாங்க. இதை பார்த்து இந்த ஒரு பையன் இந்த மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறான். ஒரு செகண்ட் தான், அது ஒட்டுமொத்த ஸ்டோரியும் மாற்றிடும். அங்கே இருக்க சாதாரண மக்கள்லாம் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு அந்த வீரர்களை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்றத கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்க ஆட்கள் புரிஞ்சுப்பாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்மகிட்ட பொருள் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு ஆயுதம் கூட வச்சுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, சட்டத்தில் அனுமதி கிடையாது. வீட்டில் ஆயுதம் வச்சுக்கூடாது. நம்ம ஊரெல்லாம் கன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அமெரிக்காவில் வச்சிருக்க மாதிரிலாம் கன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாது. எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மகிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை. நம்ம எல்லாம் மனிதர்கள். அறிவு. நம்மளை படைத்த இறைவன் சும்மா அப்படி நம்ம கைவிட்டுற மாட்டான். அதுக்காக கடவுள் காப்பாற்றான்னு சொல்லிட்டு திண்டு விட்டு தூங்கக்கூடாது. நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பையன் தைரியமாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஒரு கல் மேலே நம்பிக்கை வைக்கல. அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது கடவுள் நம்புறீங்களோ இல்லையோ, அந்த பிலீஃப் தான் அவன் அந்த மலையை சாக்கி வச்சுச்சு. ஸோ அதே மாதிரி தான் அந்த பிலீஃப். நான்லாம் ஒன்றும் என்ன, நான் சொற்பமான ஒரு ஆள், நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. பட் நாமனால பெரிய ஒரு டீம் அடிக்க முடியுதுல்ல. அரச குடும்பம்ன்ற மாபெரும் ராயல் பிளட் லைன், கவுன்சில்ஸ், இவங்க பண்ணுற விஷயங்களை நம்மளால கொஞ்சம் திங்க் பண்ணாலே புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நம்மளாலே முடியும்ல. நாமளும் அந்த டேவிட்டா மாற முடியும்ல. அந்த கோலியத்துன்ற அந்த அரக்கனை நம்ம அழிக்க முடியும்ல.